மான்செஸ்டர் யுனைடெட் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் டோட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் கூட இந்த கேம்ல. ஏன்னா போன சீசன்ல நடந்த 4 ஃபிக்சர்ஸ்லயுமே நம்ம தோத்துட்டோம். பிரீமியர் லீக்ல 2 கேமு, காரபோ கப்ல, யூரோப்பா ஃபைனல்ஸ்ல. மான்செஸ்டர் யுனைடெட் அக்டோபர்ல இருந்து ஒரு கேம் கூட தோக்காம வரும். இன்னொரு சைட்ல ஸ்பர்ஸோட ஃபார்ம் ரொம்ப புவரா இருக்கு அவங்க ஹோம்ல. இந்த வீடியோல நம்ம ஃபுல் கேம் ப்ரிவ்யூ, அதாவது ஃபார்ம், டீம் லைனப், கேம் ப்ரிடிக்ஷன் எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். வெல்கம் பேக் டு யூவி ஸ்குவாட் மக்களே. ஸோ நாளைக்கு, அதாவது சாட்டர்டே 6 PM டோட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் vs மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்பர்ஸோட ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ப்ரிவ்யூ வீடியோ பண்ணலாம். டீம் லைனப், ப்ரிடிக்ஷன்ஸ், இன்ஜுரி எல்லாத்த பற்றியும் நம்ம கிளியராக பார்க்கலாம் இன்டெப்தா. ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம், அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது ஃபார்ம் 2024 சீசன், போன சீசனும் இந்த சீசனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். யுனைடெட் என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, போன வருஷம் நம்ம 13வது இடத்துல இருந்திருக்கோம். பாயிண்ட்ஸுமே கம்மியான பாயிண்ட்ஸில் தான் இருந்திருக்கோம். இந்த வருஷம் 8வதுல இருக்கும் ஆஃப்டர் 10 கேம் வீக்ஸ் இதில். ஸோ ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. டெஃபினட்டாக உங்களுக்குமே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு கோல் டிஃபரன்ஸும் முன்னாடி வந்து மைனஸில் போயிட்டு இருந்துச்சு. இந்த சீசன் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 1 or 2 தான் இருக்குது, பட் இனிமேல் இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆமரன் அண்ட் டீம் கிட்ட இருந்து. ஸோ அது இல்லாமல் லாஸ்ட் கேம் வீக் ட்ரா ஆச்சு. நீங்கள் மேபி சொல்லலாம் வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் நான் அதில் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் ஹாஃபில் அவங்க 2 கோல்ஸ் அடிச்சிருவாங்க கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், லாஸ்ட்டில் நம்ம கம்பேக் பண்ணி ஒரு ஈக்குவலைசர் அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரீவியஸ் சீசன்ஸில் அதுவுமே பண்ணது கிடையாது உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போகலாம். போன சீசன் நம்ம நாட்டிங்ஹாம் கிட்ட 2 மேட்சுமே தோற்றுருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேட்ச் நம்ம டீசெண்டாகவே விளாடணும் அவேல போயிட்டு. ஸோ ஹோமில் நம்ம இதோட பெட்டர் ரிசல்ட் டெஃபினட்டாக வரும். ஓகே, நம்ம இந்த மேட்ச் இன்னைக்கு ஸ்பர்ஸ் vs யுனைடெட் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேட்ச் மட்டும் இல்லாமல் நிறைய மேட்ச் இருக்குது. என்ன கதை அப்படின்னா, கேம் வீக் 11 ஃபிக்சர்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான மேட்சஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்டான மேட்சஸ் மட்டும் இல்லாமல் ஃபிக்சர்ஸே வந்து கரெக்டாக பாட்டம் டீம்ஸுக்கும் சரி டாப் டீம்ஸுக்கும் சரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சனல் 4th இருக்கிற சந்தர்லாண்ட் கூட மோதுறாங்க. 2nd and 3rd, அதாவது லிவர்பூல், சிட்டி 2 பேருமே மோத போகிறாங்க. அது இல்லாமல் ஸ்பர்ஸ் vs யுனைடெட், செல்சி மட்டும் தப்பிச்சிட்டாங்க, உல்வர்ஹாம்ப்டன் கிட்ட விளையாடுறாங்க. கீழேயுமே நிறைய கிளாஷஸ் இருக்குது எகெயின் பாட்டம் டீம்ஸுக்குமே. ஸோ இந்த 11, அதான் இந்த 11th கேம் வீக் போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பிரேக் இருக்குது பை த வே. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து எல்லா டீம்ஸுக்குமே வின் தான் வேணும். ஏன்னா ஆர்சனல் 6 points லீடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ அவங்கள டெஃபினட்டாக இந்த இது இல்லாமல் கேட்ச் பண்ண முடியாது. அது இல்லாமல் எல்லா டீம்ஸுக்குமே இந்த ஒரு கேம் வீக்கில் எல்லாமே என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ யுனைடெட் நாளைக்கு மேட்சை ஜெயிச்சா டெஃபினட்டாக செகண்ட் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் எப்படி வேணால் ரிசல்ட் டேபிள்ஸ் மாறலாம். ஸோ கேம் வீக் 11 எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டண்ட்டான பிக்சராக இருக்க போகுது, வேணா நம்புங்க. ஸோ அதே மாதிரி வேற என்ன இம்பார்ட்டண்ட்டான இதுனா, இன்ஜுரிஸ் வந்து யுனைடெடும் சரி ஸ்பர்ஸும் சரி. நான் ஏன் ஸ்டார்டிங் யுனைடெட் பற்றி போகிறேன்னா, யுனைடெடுக்கு பெரிய இன்ஜுரிஸ் இல்லை. ஒரே ஒருத்தன் இருந்தான், ACL இருந்தார், நம்ம புச்சர் லிசாண்ட்ரோ மார்டினஸ். ஆனால் நாட்டிங்ஹாம் மேட்சஸ்லேயே வந்து நாட்டிங்ஹாம் கிட்ட கேம்லேயே வந்து நம்ம தலைவன் ரெடி ஆகிட்டான். மேனேஜர் கிட்ட கேட்டான் வேற, நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் சொல்லிட்டு ஆமரம் ஸ்குவாட்லேயே எடுக்கல. ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச், அதாவது நாளைக்கு நடக்க வேண்டிய மேட்ச் எகெயின் ஸ்பர்ஸ் கிட்ட டெஃபினட்டாக லிசாண்ட்ரோவை எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங் டெஃபினட்டாக பண்ண போகிறது கிடையாது. மேபி ஒரு 10 minutes or 15 minutes கேம் டைம் கிடைச்சாவே பெரிய விஷயம். அது கிடைச்சா ஓரளவுக்கு லிசாண்ட்ரோவுக்கு, ஏன்னா நம்ம பையன் புச்சர் பற்றி என்ன சொல்கிறது, அக்ரெசிவாக இருப்பார். எப்போ இறக்கி விட்றீங்கடா என்னன்ற மாதிரி வெறித்தனமாக இருக்கான் பையன். அவனோட ஒரு டீம் ட்ரைனிங்லையும் ஜாயின் ஆகிட்டான், ஃபுல்லி ஃபிட் வேறு இப்போது. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அந்த லிசாண்ட்ரோ பற்றி. அது இல்லாமல் மெக்வேருக்கு ஒரு நாக் இருந்தது, அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். மற்றபடி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் யுனைடெடுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அது வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் நம்ம வந்து இன்ஜுரி எக்கச்சக்கமாக இருந்தது. அதுக்கு ப்ரீவியஸ் சீசன்லாம் எக்கச்சக்க இன்ஜுரிஸ். கம்பேரிட்டிவ்லி இந்த சீசன் வெறும் 4 இன்ஜுரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தான் லாஸ்ட்லேருந்து செகண்ட் இருந்தோம் இன்ஜுரி லிஸ்ட்டில். ஸோ அது நல்ல சைன் எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் பொறுத்த வரைக்கும். மீன்வைல் ஸ்பர்ஸுக்கு எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தாமஸ் ஃப்ராங்க், அதாவது ஸ்பர்ஸோட மேனேஜர் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பீயிங் ஃப்ராங்க்,
என்னன்னா போஸ்டோகுலு லாஸ்ட் சீசன்ல இருக்கும்போது எக்கச்சக்க இன்ஜுரிஸ் ஸ்பர்ஸ்க்கு இருந்தது. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. யாரெல்லாம் இன்ஜுரிஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேடிசன் ட்ரைனிங்லேருந்தே இன்ஜுரியில் இருக்காரு, ஏசிஎல் நினைக்கிறேன், லாங் டேர்ம் இன்ஜுரி. அதே மாதிரி சொலாங்கியும் இன்ஜுரியில தான் இருக்காரு. எகெயின் இந்த இன்ஜுரி மட்டும் இல்லாமல் குலோசவிஸ்கி இன்ஜுரியில் இருக்காரு. பர்க்வெல் லாஸ்ட் மேட்ச்ல இன்ஜுரி ஆனாங்க. எக்கச்சக்க இன்ஜுரிஸ் இருக்கு. இது வந்து ஸ்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வரிங்கான இதுதான். ஸோ ஆப்வியஸாக இன்ஜுரிஸ் வரதான் செய்யும் மேபி. ஆனால் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்ல என்ன வேணால் நடக்கலாம், அதுதான் உண்மை. இன்ஜுரிஸ் வந்து ஒரு கன்சர்னாக இருக்காது. நிறைய இன்ஜுரியிலேருந்து வந்த ஆளுங்களும் இருக்காங்க. பிசோமோ இன்ஜுரியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. நம்ம அவங்களோட ப்ரிடிக்டட் லைனப், ஸ்பர்ஸோட ப்ரிடிக்டட் லைனப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்பர்ஸோட ப்ரெடிக்டட் 11 இப்படி தான் இருக்க போது. நம்ம கூலு முயானி வந்து லோன்லேருந்து வந்திருக்காரு, கரெக்டா? ஆமாம், குடோஸ் வந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. வெஸ்ட்ஹாம்லேருந்து சைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சைனிங் அது. சாரும் இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து சூப்பராகவே ஆடிட்டு இருக்காரு. லெஃப்ட்ல யாரு? ஜாவி சிமோன்ஸ், ஓகே. பலேனியா லோனில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பையன்ல இருந்து. பென்டகோர், ஸ்பென்ஸ், வேண்டேவான் பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ரொமேரோ இருக்காரு, பெட்ரோ போரோ, விகாரியோ, இட்டாலியன் கோல் கீப்பர், எல்லாமே ஓகே ஃபைன். வேண்டேவன் நேற்று ஒரு 2 days பேக் நடந்த மேட்ச் அகெயின்ஸ்ட் கோப்பன்ஹேகன்ல யூரோப்போல ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லேயே நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்காரு வேண்டேவன். இந்த கேம்லேயுமே அவரோட ப்ரெசன்ஸ் சூப்பராகவே இருக்குது. லாஸ்ட் சீசன் கொஞ்சமாக இன்ஜுரி அப்படி இப்படின்னு போச்சு. செல்சி கிட்ட ஒரு அவங்களோட வேர்ஸ்ட் மேட்ச்னு தான் நான் சொல்லுவேன். கேவலமாக விளையாடினாங்க ஸ்பர்ஸ். ஆனால் கோப்பன்ஹேகன் கிட்ட அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 4-0 வின் பண்ணுவாங்க ஸ்பர்ஸோட ஹோமில். ஸ்பென்ஸ் அண்ட் வேண்டேவன் வந்து தாமஸ் ஃப்ராங்க் கிட்ட வந்து ஏதோ கேட்கும்போது அப்படியே ஹேண்ட்ஷேக் கூட பண்ண பேசாமல் வந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. நெக்ஸ்ட் மேட்சே வந்து அது எல்லாமே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களோட ப்ரெடிக்டட் 11. நம்மளோட ப்ரெடிக்டட் 11 கொஞ்சம் வருஷமா இல்லை, இந்த வருஷமா நம்ம ப்ரெடிக்டட் லைனப்பில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து ஒரு நல்ல சைனாக நான் எடுத்துக்கிறேன். வழக்கம் போல் லெமன்ஸ் வந்து இந்த 4th மேட்சா, இது 5th மேட்ச் நினைக்கிறேன், வந்து ஒரு மேட்ச் கூட இதுவும் தோக்கல. ஸோ அது இல்லாமல் வந்து சூப்பராகவே லெமன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சைடில் கோல் கீப்பிங் எனக்கு தெரிஞ்சு சார்ட்டட், ஒரு டெக்னிக்கல் ஐடியாவோட தெரிஞ்ச கோல் கீப்பராக இருக்கான். ஸோ அப்படியே டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா லூக் ஷா, டிலேட்டோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்குது. இந்த சீசனில் ரொம்பவே அண்டர்ரேட்டடாக இருக்கான். நம்ம யாரும் பேச மாட்டேன்றோம். சீரியஸாகவே யுனைடெடுக்கு வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருக்கான் டிலேட்டு. அவரோட மேக்ஸ் ப்ரைமில் இருக்கிற மாதிரி ஆடுறான் டிலேட். ஸோ மீன்வைல் யோரோ அந்த சைடில் மெக்வேரோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி வந்தான் சின்ன பையன் யோரோ, பயங்கரமாக ஆட்டிருக்கான். ஃப்ரான்ஸ் ஸ்குவாடில் பைதவே செலக்ட் ஆகிட்டாரு. லெமன்ஸுமே பெல்ஜியம் ஸ்குவாடில் செலக்ட் ஆயாச்சு. இந்த தடவை கால் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு ஷவுட் அவுட். அதே மாதிரி வந்து மெக்வேருக்கு ஒரு நாக் இருக்குது. ஸோ மெக்வேர் வர மாதிரி இருந்ததுன்னா டிலைட் ரைட்டில் அட்டு மெக்வேர் சென்டர் பேக் மாதிரி இருக்கும். மீன்வைல் ரைட்டில் அம்மா 100% ஆட போகிறாரு, சேஞ்ச் கிடையாது. கேசமீரோ தலைவன் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு நிறைய யுனைடெட் ஃபேன்ஸே எகென்ஸ்டாக இருந்தாங்க, பீங் ஃப்ராங்காக தான் உண்மை. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லெஜெண்டரி பிளேயர்னா யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். கேசமீரோட பற்றி பேசவே தேவையில்லை. தலைவன் ஒரு ரூபனோட மைண்டே கேமில் மாற்றி ஆட வைடா அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டான். ஃபெர்னாண்டஸ் வழக்கம் போல் இன்னொரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்குது ஃபெர்னாண்டஸ் பற்றி, நான் அதை சொல்கிறேன். அதுவும் அவங்க 2 பேரும் ஆட போகிறாங்க, அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஃப்ரெண்ட் 3 செஸ்கோ கிட்ட இருந்து கோல் வரல போன மேட்ச், குனியா அண்ட் எம்பூமோ. ஸோ இந்த ஃப்ரெண்ட் 3 எப்படி ரொட்டேஷனில் நடக்க போகுதுன்னா, எம்பூமோ ஆடுறது 100% உறுதி, அதில் சேஞ்ச் கிடையாது. செஸ்கோ குனியா ஆடுறதும் 100% உறுதி தான். ஸோ என்னன்னா மவுண்ட் இப்போ உள்ளே வரதா இருந்தா எகெயின் ஸ்பர்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, செஸ்கோ பெஞ்சில் உட்கார வச்சுட்டு மவுண்ட் லெஃப்ட் சைட் போயிடுவார், குனியா ஸ்ட்ரைக் போக சான்ஸ் நிறையவே இருக்குது. இல்லை அப்படின்னா செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிட்வீனில் நம்ம குனியாவும் மவுண்ட் வர சான்ஸும் இருக்குது. ஸோ அது 2 ஸ்வாப்பும் நடக்க ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொட்டேஷன் இது தவிர நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. லெஃப்ட் சைடில் டேலோ எனக்கு இல்லை, யுனைடெட் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கன்சர்னிங்காக தான் இருக்குது அவர் கேமு. கொஞ்சம் இனிமேல் பெட்டராக ஆடலாம். டார்கு எதர் ஆடலாம். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னா, இன் பிட்வீன் நம்ம ட்ரா இல்லை வின் பண்ணிட்டு இருந்தோம்னா லிசாண்ட்ரோ உள்ள வர சான்ஸ் இருக்கு. எல்சிபி லிசாண்ட்ரோ வந்துட்டு லூக் ஷா டேலோ பொசிஷன் போக சான்ஸ் நிறையவே இருக்கு. லூக் ஷா எல்லாருக்குமே தெரியும், நம்ம சவுத்தாம்ப்டன்லேருந்து வாங்கும்போதே பையன் அவரோட ஒர்க் ரேட், அவனோட கிராசிங் எப்படி இருக்கும்னு.
ஸோ ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார் அட்டாக்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதில் சேஞ்ச் டெஃபினட்டாக இருக்காது. ஸோ அதையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி 70th மினிட் 75th மினிட் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் லைனப்பாக இருக்க போது. உங்களோட லைனப் உங்களுக்கு இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம பெஸ்ட் FIFA மென்ஸ் 11 நாமினிஸ் மிட்ஃபீல்டரில் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம தலைவனுக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். கேப்டன் தலைவன் சீரியஸாகவே நம்ம போஸ்ட் அலெக்ஸ் ஃபர்கூசன் நம்ம சைன் பண்ணதுலே பெஸ்ட்டு சைனிங்னா எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக அது ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான். வேறு யாராலையுமே அது டினை பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது ப்ரூனோக்கு நிறைய அவார்ட் கிடைக்க வேண்டியது. ஓகே, இதில் ஆட் பண்ணது பெரிய விஷயம். ஸோ ஸோ அது ஒன்று இருக்குது. தேங்க்யூ தலைவா, அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் அக்டோபரில் பிரிச்சிட்டான். பிளேயர் ஆஃப் த மந்த் எம்புமோ கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மந்த்துக்கு டிசர்விங் கேண்டிடேட்னா இவன் ஒருத்தன் தான் இருந்தான். ஸோ அதே மாதிரி கிடச்சிச்சு. இன்னொரு சைடில் என்ன சொல்கிறது, கேப்டன் ஆஃப் த போட் ரூபன் அமோரனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யுனைடெட் பாஸாக மேனேஜர் ஆஃப் த மந்த் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு பெரிய விஷயம். அக்டோபர் மாதத்தில் சூப்பராகவே ஆடியிருக்காங்க இவங்க 2 பேரும். மெயினாக எனக்கு ரூபனும் சூப்பர் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. எம்புமும் அவரோட கிளாஸை அப்படியே பிரென்ஃபோர்டில் எப்படி விட்டனோ அது அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சீசனில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. அது டெஃபினட்டாக அதில் ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷவுட் அவுட் கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ இந்த இதை பற்றி அதுதான் அது. ஸோ இந்த கேமோட ப்ரிடிக்ஷன் ஸ்பர்ஸோட ஹோமில் நடக்க போது டெஃபினட்டாக 2-0 யுனைடெட் அடிக்க போகிறாங்க. அதில் டவுட்டே கிடையாது. கோல் ஜார்கிட்ட வரப்போது தான் சொல்லியிருந்தோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து செஸ்கோ கிட்ட சொல்லியிருந்தோம் கோல் வரும்னு. இந்த டைமில் மேபி செஸ்கோ கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்டர்ரேட்டட் பிரேசிலியன் மேக்னிஃபிகோ யார் அப்படின்னு பார்த்தா குன்யா, அவர்கிட்டேருந்து டெஃபினட்டாக கோல் இருக்குது, வேணால் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி எம்பூமோ கிட்டேருந்து ஈஸியாகவே சொல்லிடலாம் கோல் வர சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேர்கிட்டேருந்து கோல் வர சான்ஸ் ப்ராபபிலிட்டி அதிகம். 2-0 கம்ஃபர்டபுளாக வின் பண்ண போகிறோம் வித் அ க்ளீன் ஷீட். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிடிக்ஷன், உங்களோட மேட்ச் ரிசல்ட் எப்படி மாறும் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் வேறு ஏதாவது மேட்சஸ் பற்றி வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட டெஃபினட்டாக நம்ம பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்டில் எங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். லாஸ்ட் டைம் வீடியோ ப்ரிவியூக்கு போட்டதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸே வந்தது. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா எங்களுக்கு அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மீ. See you guys. நன்றி, வணக்கம்.